ஹாய், குட் மார்னிங். நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி சமையலுக்கு நான் வந்து கீரை பறிக்க வந்திருக்கேன். பண்ணைக்கீரை. பண்ணைக்கீரை தான் இருக்கிறதுலே செம்ம டேஸ்ட்டான கீரை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கீரை குழம்பு செஞ்சுட்டு களி செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கும் அதுதான் செய்ய போகிறோம். இதில் வந்து 2-3 வெரைட்டி இருக்குது பண்ணைக்கீரையில். புதர் மாதிரி வளரக்கூடிய கீரையும் இருக்குது. இது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கிறாங்க, அதனால் நான் பறிச்சிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா காரமாக பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, தக்காளி, நல்லா பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா தண்ணியே விடாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு பருப்பெல்லாம் போடாமல் அப்படியே கடைஞ்சி இந்த துவையல் மாதிரியே அப்படியே திக்காக கடைஞ்சி நீங்கள் களி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே கீரை வந்து இப்படி தான், சிறுகீரை, அரைக்கீரை, அப்புறம் இந்த பண்ணைக்கீரை, இது 3மே நான் இந்த மெத்தடில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். பருப்பெல்லாம் சேர்க்க மாட்டோம். சூப்பராக இருக்கும். கீரை வந்து வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி உங்கள் தோட்டத்தில் எல்லா வெரைட்டி கீரையும் போட்டு அழகாக வாரத்தில் 2-3 கீரை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பறித்து விட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் சூப்பராக அழகாக அடுத்து வந்துடும். வாரத்துக்கு ஒரு கீரையாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். நம்ம இந்த மாதிரி தோட்டம் வச்சுக்கிறதுனால ஒரு தொட்டியில் ஒரு வகையான கீரை வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ரோஸ் தொட்டியில் வந்து மணத்தக்காளி செடி. இது வந்து நிறைய கீரை இந்த செடியில் கிடச்சிட்டே இருக்குது. எனக்கு ஒரே ஒரு செடி தான் முளைச்சிருக்கு, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மணத்தக்காளி காயில் பார்த்திங்கன்னா எடுத்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பழத்தை எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே 2 நாளில் சரியாயிடுது. இந்த கீரையை கூட பச்சையாகவே வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் வாய் ஸ்மெல்லெல்லாம் வராது. இது பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி புளிஞ்சு விட்ட மணத்தக்காளி செடி தான். எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. அது மாதிரி உங்களுக்கு தொட்டி காலியாக இருந்துச்சுன்னா அதில் இந்த பழத்தை கிடைக்கும்போது அப்படியே எடுத்து புளிஞ்சு விட்டுருங்க. கீரை வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொட்டியில் ஒரு வகையான கீரை இருக்குது. நான் இப்போ பண்ணைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் பருப்பு கீரை, நிறைய கீரை எல்லா தொட்டியிலும் இருந்தது பறிச்சிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், மண்புழு எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. மழை வந்தாவே மண்புழு கீழே தான் சுற்றிட்டுருக்கு. எனக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.